நிருபர்கள் பல இடங்களில் மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து, சாமானியர்களுடைய பிரச்சனைகளை குறித்து அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நமது நிருபர், நமது செய்தியாளர் அருண் இருக்கிறார். அருண், அங்க இருக்கிற நிலவரத்தை சொல்லுங்க. பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த பயணிகள் எந்த விதமான சிரமங்களை மேற்கொள்கிறார்கள்? கார்த்திகை செல்வன், இப்போது நான் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு மற்றும் ஓட்டுநர் மற்றும் கண்டக்டருக்கெல்லாம் இந்த மாதிரி மத்திய அரசோட ஒரு அறிவிப்பே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே நம்ம பார்த்த பிறகு தான் பாதி மக்களுக்கு மத்திய அரசு இப்படி அறிவிச்சிருக்கா அப்படின்ற விஷயமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள்லாம் 500 மற்றும் 1000 ரூபா நோட்டுகளை கொடுத்து டிக்கெட்டுகளை வாங்கிட்டு தான் இருக்காங்க. பாதி மக்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட ஒரு பயணி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். மத்திய அரசு இன்னைக்கு நைட்லேருந்து 500 மற்றும் 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இது தெரியவே தெரியாது. நான் கும்பகோணம் போகிறதுக்காக கிளம்பி வந்தேன். 10:30 மணி வண்டி. ஆக்சுவலாக வீட்டிலேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி 500 1000 லைவில் போயிட்டுருக்கு, செல்லாது அப்படின்றாங்க அப்படின்ட்டு. பட் என்னால் ஆட்டோ கூட இப்போ சேஞ்ச் கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போது 100 ருபீஸ் இருக்குது பேலன்ஸ். பார்த்தீங்கன்னா மற்றபடி 1500 தான் இருக்குது. எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்ன மாற்றுறது அப்படின்னு தெரியல. இங்கே நான் இது வரைக்கும் ஒரு 10-15 கடைக்கிட்ட கேட்டுட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் இது மாதிரி டக்குன்னு டைம் கொடுக்காமல் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இது ஃபேக்காக உண்மையாக எதுவுமே நம்ப முடியல. ஏன்னா நேராக அதை பார்க்காம நான் சொல்ல முடியல. ஆக்சுவலாக இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். இங்கே இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 500க்காக இது பண்ணுறாங்க. ஒரு டீ கூட குடிக்க முடியாத அளவுக்குலாம் மாட்டிக்கிட்டு அவசரப்படுறாங்க. அது நாளைய வரைக்கும் நீடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இது நைட்டுன்றதுனால பிரச்சனை இல்லை, நாளைக்கு மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிரச்சனை பெருசாகவே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் கவர்மெண்ட் இதுக்கு எதனா ஒரு சோர்ஸ் பண்ணி ஒரு 5 days ஆர் 10 days டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நன்றி அருண், நன்றி. நம்ம அடுத்ததாக மதுரையில் இருக்கிற நமது செய்தியாளர் ஹரிகிட்ட கேட்கலாம். ஹரி, மதுரையில் என்ன விதமான எதிர்வினைகள் இருக்கின்றன? அங்க இருக்கிற மக்களுக்கு பிரதமருடைய அறிவிப்பு குறித்து செய்திகள் தெரிந்திருக்கிறதா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக கார்த்திகை செல்வன், சற்று முன்னதாகத்தான் பொதுமக்களிடையே இது குறித்து ஒரு அறிவிப்பு, அந்த தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் இது இப்போ தற்போதே பார்க்கலாம். இந்த அறிவிப்பினால் பாதிக்கப்பட்ட வெங்கடேஷ் மற்றும் அவரது நண்பர் இருக்கிறார். அவர் எது மாதிரியாக பாதிப்பை உண்டாக்கியிருக்கான்னு கேட்கலாம். இப்போ மத்திய அரசு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் செல்லாதுன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹோட்டல் போனதாக சொன்னீங்க, எந்த மாதிரி பாதிச்சிருக்கீங்க? இப்போ கடையில் போய் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு இருந்தால் நீங்கள் வராதிங்க, சில்லறையாக இருந்தால் வாங்க, சில்லறையை கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு தர்றோம். அங்கே இப்போ சாப்பாடு கூட என்னால் வாங்க முடியல. நைட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இயல்பு வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட்டுருச்சு. அதே தான், உண்மை தான். எல்லாம் 500 ரூபா வச்சுருக்கோம். ஆனால் ஒரு 500 ரூபா வச்சுருக்கோம், ஒரு டீ காசு கூட குடிக்க முடியல நம்மளால். ஆனால் 500 ரூபா வச்சுருக்கோம், ஆனால் வெளியே பணப்பழக்கம் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு மக்கள் ரொம்ப ரிஸ்க் ஆகுறாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பணம் மினிமம் அமௌண்ட்டு செலவழிக்க முடியாதுங்கிற சிரமம் தான் போடுறாங்க. அதனால் மினிமம் அமௌண்ட்டாவது ஒரு 1000 2000 மாதிரி செலவழிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அது எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. மிக அருமையான முடிவு, மிக தைரியமான முடிவு. இதை கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துக்கலாம். ஆனால் இதை மக்களுக்கு கண்டிப்பாக வரவேற்பாங்கன்னு நினைக்கிறேன். கோவையிலிருந்து நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைகிறார். அங்கே கோவையில் இருக்கிற மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இது குறித்த செய்தி பரவலாக அங்கே பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த முடியாது என்கிற அந்த சூழலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அதாவது இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து சுமார் 8:30 மணியிலிருந்து இந்த ஏடிஎம் மையங்கள், கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஏடிஎம் மையங்களில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவே பொதுமக்கள் கருதுகின்றனர். நம்மிடையே இப்போ பொதுமக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டே கேட்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த அறிவிப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா, உங்களோட கருத்தை பற்றி சொல்லுங்கள். என் பேர் நட்ராஜ், நான் நேரு நகர்லேருந்து வரேன். எனக்கு இந்த அறிவிப்பு இப்போ தான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் கிடைச்சிது. எனக்கு ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்டு. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த வைஸ் டெசிஷன் டேக்கன் பை மிஸ்டர் மோடிஸ் கவர்மெண்ட், பட் லாட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் கம்பேர்ட் டு த அட்வான்டேஜஸ். என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறீங்க? மக்களுக்கு எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க? மக்களுக்கு என்ன, இப்போ எல்லாம் மிடில் ஏஜ்டு குரூப்ஸ் தான் எல்லாமே. அவங்களுக்கு எல்லாம் சடனாக இது பண்ணினோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க 500 rupees? ஆல் ஆஃப் அ சடன் திஸ் டெசிஷன் இஸ் டேக்கன் பை த ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரி, பட் த வேர்ட் ஹேஸ் கம் ஃப்ரம் த மோடிஸ் வாய்ஸ். ஆக்சுவலி
nobody. அதாவது கார்த்திக் செல்வன் நீங்களே கேட்டிருப்பீங்க, அதாவது சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுது. இப்போ நம்மிடையே உணர்த்தருக்கு அப்படி கேட்கலாம், இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பெருசாக ஒன்றும் இதனால பெரிய பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்களாகிய நாங்கள் தான். இதில் சில நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய நோட்டுகள் 2005க்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண நோட்டு தான் இன்வேலிட்னு சொல்கிறாங்க. சில சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் நோட்ஸ், அதாவது 2005லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரிண்ட் பண்ண எல்லா நோட்டுமே இன்வேலிட்னு சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்றது மக்களுக்கு இது வரைக்கும் சரியான விளக்கங்கள் ஆர்பிஐயும் கொடுக்கல, பேசின பிரதமர் அவர் மோடி அவர்களுமே கொடுக்கல. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் மக்களை வந்து திண்டாட வைக்கிறது தான் இது ஒரு பெரிய மக்களை ஒரு அசாதாரண சூழ்நிலையில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு இப்போ கொண்டு போய் எங்கே மாற்றினாலுமே 100 ரூபா நோட்டு புழக்கத்தில் விடுற அளவுக்கு கவர்மெண்ட்டு இருக்கான்றது தெரியல. இதெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். இப்போ ஏடிஎம் மையங்களில் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏடிஎம் மையக்கு நீங்கள் பணம் டெபாசிட் பண்ண வந்தீங்களா, உங்களால் பண்ண முடிஞ்சதா, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஏடிஎம் மையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட்னால வந்துட்டு மக்கள் பெருவில் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா தின கூலி வேலை போலவும் ரொம்ப கஷ்டமாக தான். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க செப்டம்பர் 30க்குள்ளே அவங்களோட அன்டிஸ்க்ளோஸ்ட் அசட்ஸ், வெளிப்படுத்த முடியாத பணங்களில் மக்கள் கொண்டாடணும்னு. ஆனால் மக்கள் அதை யூஸ் பண்ணல. இப்போ அதனால் கட்டுக்கட்டாக பணங்கள் அடுக்கி வச்சிருக்கவங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். ஏன்னா அவங்க பணத்தை பேங்க்கு கொண்டாடு வரும்போது. நன்றி ஐஸ்வர்யா, நன்றி. சென்னையில் நமது செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார். ரமேஷ்டையும் கேட்கலாம். ரமேஷ், நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? அங்கே இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எந்த பகுதியில் இருக்கிறீங்க? யாராவது பணம் எடுப்பதற்கோ அல்லது பணம் செலுத்துவதற்கோ வருகிறார்களா? அவர்களுக்கு முறையான செய்தி சென்று சேர்ந்திருக்கிறதா? நாம் தற்பொழுது அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஏடிஎம் முன்னே இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பணம் போடுற மெஷினும் இருக்கு, பணம் எடுக்கிற ஏடிஎம்மும் இருக்கு. இங்க அந்த 8 மணியிலிருந்து பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தேசியமயக்கப்பட்ட வங்கிகள்லாம் இங்க அந்த சிடிஎம் மெஷின் என்று சொல்லக்கூடிய பணம் போடும் இதெல்லாம் பழுது ஏற்பட்டிருக்கிறது. ஒரே அளவில் நூற்றுக்கணக்கான பேர் வந்ததன் அடிப்படையிலே இங்க வந்து அந்த எந்திரங்கள் பழுது அடைந்திருக்கிறது. பெட்ரோல் பங்குகளை வந்து மாத்திக்கலாம்னு சொன்னதால சில பெட்ரோல் நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகளை கூட மூடி இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது 100 ரூபாய் நோட்டு தான் செல்லுன்றதால 100 ரூபாய் நோட்டுக்கு வந்து மவுஸ் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த பணத்தை எடுத்த நம்பர்ல பேசுறேன். நீங்க எந்த நோட்டு எடுத்தீங்க? நான் வந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்தோம்னா 500 ரூபாய் தாளா வரும். அதனால வந்து நான் இப்போ வந்து 100 ரூபா ஒரு 20 வாட்டி எடுத்திருக்கேன். இதுல வந்து ஏன்னா நாளைக்கு இப்போ எனக்கு நான் டிராவல்ஸ் வச்சிருக்கேன், நாளைக்கு வண்டி எல்லாம் டியூட்டிக்கு போக வேண்டியிருக்கு. அதனால டீசல் போடுற இடத்துல வந்து டீசல் கிடைக்காது. நான் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா கிடைக்காது. அதனால 100 ரூபா இப்போ எடுத்திருக்கிறேன். நீங்க இருந்து வரீங்க, நீங்க எதுக்காக ஏடிஎம் வந்தீங்க? நான் அடையாறுல இருந்து இருக்கேன் சார். நான் இந்த நியூஸ் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. சரி, அப்புறம் உடனே வந்து ஏடிஎம்ல வந்து ஒரு நாளைக்கு செலவுக்கு ஒரு 1000 நோட்டு வந்து 1000 வரைக்கும் 100 நோட்டு எடுத்துட்டு நாளைக்கு செலவுக்கு தேவைப்படும், 500 நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டதுனால அதுக்காக நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். 500 நோட்டு நீங்க போட்டீங்களா? 500 நோட்டு நான் ஒரு 8 நோட்டு போட்டேன். நான் போட்டுட்டு 100 நோட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் அது செலவு. நீங்க எங்க இருந்து வரீங்க, எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க? நான் சைதாப்பேட்ல இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலா நான் ஸ்டூடெண்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி அன்டைம்ல திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டது ரொம்ப இட்ஸ் அகெயின்ஸ்ட் இது அண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ திடீர்னு 2 நாள் செலவுக்கெல்லாம் வேணும்னாலும் இங்க வந்து ஏடிஎம்ல பார்த்தா 100 rupees நோட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இது. ஸோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கார்த்திகை செல்வன், பெரும்பாலான வங்கி ஏடிஎம்களும் தற்பொழுது பழுது ஏற்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானோர் வந்து இங்க வந்ததுனால பழுது ஏற்பட்டிருக்கிறது. சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களே அந்த மெஷின்ல பணம் போடுற மெஷின்ல பணத்தில் போட்டு தங்களுடைய வங்கி கணக்கில் வர வச்சுக்கிட்டு 100 ரூபாய் தாள்களை செலவுக்கு 2 நாட்களுக்கு செலவுக்காக எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், பெட்ரோல் பங்க்ல இப்ப வந்து இந்த பணத்தை மாற்றிக்கொள்ளலாம், அதுக்கு பயன்படுத்த முடியுங்கிற அறிவிப்பு இருக்கிறது. அந்த இடங்கள்ல என்ன மாதிரியான சூழல் இருக்கிறது? அங்க எங்கேயாவது நீங்க பார்த்தீங்களா? ஏனென்றால் பெட்ரோல் பங்குகளில் 500 ரூபாய் தாள்களை வாங்குவது கிடையாது. நாம் அடையாறில் கூட பெரும்பாலான பெட்ரோல் பங்குக்கு சென்றிருந்தோம். அவர்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை வாங்குவது கிடையாது. சில நிறுவனங்கள் சில பெட்ரோல் பங்குகள் மூடிவிட்டார்கள். ஏனென்றால் அந்த அறிவிப்பிலே அஞ்சலகங்கள், அரசு மருத்துவமனை மற்றும் பெட்ரோல் நிலையங்களில் நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் மாற்றிக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பு இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பெரும்பாலானோர் பெட்ரோல் போடுவதற்காக 500 ரூபாய் நோட்டோடு போகும்போது நீங்க போட முடியாது, 500 ரூபாய் 100 ரூபாய் நோட்டு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை இங்க வந்து போடுறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் சொல்கிறார்கள் பெட்ரோல் பங்குகளை முன்னாடியே அறிவுறுத்தலையா, ஏன் வந்து அவர்கள் இது போன்ற வந்து ரூல்ஸ் இருக்கும்போது இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான ஏடிஎம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அதிக அளவிலான கூட்டம் வந்ததுனால அந்த ஷட்டரை மூடிட்டு இங்க பழுது ஏற்பட்டுருச்சு என்ற சொல்றதையும் நம்மால் பார்க்கப்படுகிறது. இங்க அடையாறுல பெரும்பாலான சிடிஎம் மெஷின் இருக்குது. நம்ம கண் முன்னாடியே ஒரு வங்கியுடைய ஏடிஎம் மூடுறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திகை செல்வன்.